இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னண்டா நம்ம நாட்டினுடைய அரசியல் என்ன? அரசியல் பொதுவாக அரசியல் பேசுகிறதில்ல. நான் பெருசாக அரசியல் பேச போகிறதில்ல. என்னண்டா கடந்த காலங்களில் நம்மள ஒரு அரசியலுக்குள்ளே இருந்து வேலை செஞ்சால் என்றதால் அதில் நம்மளுக்கு விருப்பம் அவ்வளோ பெருசாக நாட்டம் இல்லை இப்போதைக்கு அரசியல் பேசுகிறது. பட் இருந்தாலும் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்களுடைய செயற்பாடுகள், அவருடைய முன்னெடுத்து செல்கிற நடவடிக்கைகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளையும் ஈர்க்குது, நம்மளையும் திரும்பி பார்க்க வைக்குது அவருடைய செயற்பாடு. அதுதான் இந்த காணொளி போடுறதுக்கான நோக்கம். கடந்த காலங்களில் நடந்த சில பல பிரச்சனை, பல பிரச்சனைகள், ஊழல், அது இது, கடத்தல், கப்பம், அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியது, அப்படி இப்படி ஏற்றுமதி இறக்குமதிகள், பல்வேறு கோளாறுகள், அப்படி கொள்ளையடிச்சது, அப்படி இப்படின்னு நிறைய கேஸுகள், நிறைய பிரச்சனைகள், கடந்த காலங்கள் நடந்த எல்லா ஊழல்களும் இப்போ தோண்டப்பட்டு நீதியான முறையில், ஒரு சிறப்பான முறையில், பாரபட்சம் இல்லாமல் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அதை பார்க்க உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மெல்லாம் வெளிநாடு இங்கே வந்திருக்கிற காரணம் என்னென்னா, 2019 காலப்பகுதியில் கொரோனா கோவிட்-19 வந்தது. அதோட தொடர்ச்சியாக இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காலப்பகுதியும் ஏற்பட்டது, அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது. இதெல்லாம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வெகுவாக பாதித்தது. அங்கேருந்து நம்மளால் சரியான முறையில் எவ்வளோதான் உழைச்சாலும் கொஞ்சம் மிச்சம் பிடிக்க முடியலை, சரியாக நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போக முடியலை. சரி, நம்மளும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது உழைச்சி ஃபேமிலியை கொஞ்சம் பார்ப்போம், இன்னமும் பண்ணுவோம், கொஞ்சம் வெளிநாடு போனால் தான் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டு வரலாம் எனக்குடைய அளவுக்கு ஒரு எண்ணத்தில் தான் நம்மளும் வந்தது. ஆனால் கடந்த காலங்கள் நடந்த அரசியல் தானே ஒரு நாட்டினுடைய எல்லாத்துக்கும் முக்கியமானது. நம்ம என்னதான் ஏற்றுமதி இறக்குமதி, பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம் எல்லாத்தையும் எடுத்தாலும் எல்லாத்துக்குள்ளேயுமே அரசியல் இருக்குது தான். ஸோ அது சரியாக, அரசியல் சரியாக இருக்க மாதிரி தான் அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே சரியாக இருக்குது. அதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்குது. ஏதோ பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் நாட்டுக்கு போகணும் மிக விரைவாக. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை. இந்த விலைவாசிகள் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வரும்னு சொன்னால் நம்மளும் போகலாம். என்ற நம்மளோட உறவுகள், நான் உட்பட நம்மளோட உறவுகள், அண்ணன், தம்பி, சித்தப்பா, மாமா, மச்சான், அக்கா, தங்கச்சின்னு சொல்லி நிறைய பேர் அரபு கண்ட்ரிகளில், நிறைய நாடுகளில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. பார்க்கக்கூட சந்தோஷமாக இருக்குது. தேர்தல் காலத்தில் எல்லோரும் வாக்குறுதி கொடுக்குறது தான். அது பிரதேச சபை தேர்தலாக இருக்கலாம், மாகாண மட்ட தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம். எல்லாத்துலேயும் எல்லா வேட்பாளர்களும் வாக்குறுதி கொடுக்குறதா, நான் அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அந்த மனுஷன், நம்மளுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி செஞ்சு காட்டி கொண்டு தான் இருக்கிறார். அதாவது பல்லின சமுதாயத்தினுடைய ஒரு நாட்டில் சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் இருந்தாலும் கூட பாரபட்சம் இல்லாமல் மேபி இருக்கலாம். இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நடக்குது. தமிழ் மக்களுக்குரிய, இஸ்லாமிய மக்களுக்குரிய மாதிரி ஏதோ ஒரு வகையில் அபிவிருத்தி வேலை திட்டங்களோ, இப்போ இந்த அடிக்கடி நியூஸ்லலாம் பார்க்கக்குள்ள, இன்டர்நேஷ்னல் நியூஸில் அதெல்லாம் பார்க்கக்குள்ள உலகத்தில் இருக்கிற இந்த தொழில் அபிவிருத்தி சம்மந்தமாகலாம் இலங்கை உயர்ந்து கொண்டிருக்குது, சுற்றுலா தலங்களில் இலங்கை உயர்ந்து கொண்டிருக்குது. பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டில் இல்லாட்டியும் கூட இன்னொரு நாட்டில் நம்ம இருக்கிறோம். இதில் பார்க்கக்குள்ள நம்ம நாடு ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி அடையுது. ஸோ இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ இதுக்கு முதல்ல இருந்தவங்க கொலை அது இதுன்னு சொல்லி 1008 பிரச்சனைகள் இப்போ அம்பலப்படுத்தப்பட்டு இருக்குது தானே. ஸோ நல்லா இருக்குது. என்னமோ எல்லாம் பொதுவாக நம்ம இப்போ யாரையுமே குறி வச்சு கதைக்கல. நான் பொதுவாக இப்படியே நடந்து போய் நாடு கொஞ்சம் வளமைக்கு திரும்பி கொஞ்சம் விலைவாசிகள் எல்லாமே குறையமாக இருந்தால் நம்மளும் மிகவும் சீக்கிரமாக நாட்டுக்கு போகலாம். அதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நாட்டில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு தொழிலை பண்ணிட்டு, ஒரு சர்பத் கடையோ டீ கடையோ ஒன்று அடிச்சுட்டு ஊரோட, ஃபேமிலியோட, குடும்பத்தோட, சொந்த பந்தங்களோட, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அறிக்கணும். எல்லாருக்குள்ளே இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தானே நம்மளும். சந்திப்போம். ஏதோ